இந்த அடிப்படை ஜோதிட பாடம் வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருக்கிறது இரண்டாம் பாவக அதிபதி 12 பாவகங்களில் அமர்ந்த பலன்கள். இரண்டாம் பாவகம் என்பது என்ன? ரெண்டாம் அதிபதி 10ல் இருக்கிறது விசேஷம். ரெண்டாம் அதிபதி 6ல் இருந்தால் உத்தியோகம். ரெண்டாம் அதிபதி 10ல் இருந்தால் ஒவ்வொரு பதிவிலும் நான் கேள்விகள் கேட்டுக்கொண்டே வருவேன். அதற்கு சரியான பதிலை தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருபவருக்கு ஒரு சிறப்பு பரிசு புத்தகம் காத்திருக்கிறது. சரிங்களா? இது என்ன புத்தகம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு போக போக நான் சொல்லுவேன். மிக சிறந்த புத்தகம் என்ன? பதிவு வருமானம், ஜாதகருடைய குடும்பஸ்தானம், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ லக்னத்தை நாம் எடுத்துக்க போகிறோம். ஏற்கனவே லக்னாதிபதி 12 பாவகங்களில் அமர்ந்த பலன்களை ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கிறேன் இதே யூடியூப் சேனலில். இப்பொழுது இரண்டாம் பாவக அதிபதி, இது உதாரணத்துக்காக மேஷ லக்னம் எடுத்திருக்கிறேன். பொதுவாக இன்றைக்கி சொல்ல போகிற இந்த பதிவு எந்த லக்னமாக இருந்தாலும் சில பொதுவான விதிமுறை ஒன்று உண்டு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இங்கே பொதுவான விஷயம் மேஷ லக்னம் குறிப்பிட்டு எடுத்திருக்கிறோம். இப்போது இந்த வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். சரிங்களா? அப்போது இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடியது, இதை நாம் என்ன சொல்லுவோம்னா தனஸ்தானம்னு சொல்லுவோம். வருமான ஸ்தானம், பேச்சு, ஒருவருடைய பேச்சு திறமை, ஆரம்ப கல்வி, பேபி கிளாஸ் சொல்லுவோம் இல்லையா? அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த இரண்டாம் பாவக அதிபதி ஒரு ஜாதகத்தில் பார்க்க வேண்டியது மிக முக்கியமா அவசியமா அப்படின்னா நிச்சயம் அவசியம். வருமானம், பேச்சு, அவருடைய சாதுரியம் அப்படின்னும் பொழுது இந்த மேஷ லக்னம் ரெண்டாம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தால், இரண்டாம் பாவத்திலே ஆட்சி பெற்று இருந்தால், 3ல் இருந்தால், இந்த மாதிரி விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கு முன்னாடி ஒரு சிறிய தகவல், நம்முடைய நேயர்கள் இந்த யூடியூப் சேனலை ஃபாலோ செய்யக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்கிறீர்கள். ஒரு சிலர் ஞாபகம் இல்லாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளை இலவசமாக முழுமையாக அடிப்படை ஜோதிட பாடத்தை தெளிவாக நேரடி பயிற்சியில் நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ அவ்வளவும் இந்த நேரடி ஆன்லைன் வழி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தவரை வாரந்தோறும் சனிக்கிழமை பதிவானது தொடர்ந்து வரும். இடையில் புதனோ அல்லது வியாழனோ ஃப்ரீயாக இருக்கும்போது வீடியோ பதிவு வரும். ஆனால் சனிக்கிழமை கண்டிப்பாக வரும். ஒருவேளை அன்றைக்கி வரலனாலும் அந்த மறுநாளாவது வந்துவிடும். வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக கன்ஃபார்ம் உண்டு. சரி, இப்போது லக்னாதிபதி எப்படி இருக்கணும் அப்படின்றது ஏற்கனவே பதிவு சொல்லிவிட்டு இப்போ நம்ம ரெண்டாம் பாவக அதிபதிக்கு போகிறோம். ரெண்டாம் பாவக அதிபதி லக்னத்தில் இருந்தால், இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னங்க இது. சரியா? இது மேஷம். அப்போ சுக்கிரன் இந்த ரெண்டாம் வீட்டு அதிபதி, 2ன்னு இங்கே எழுதிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இந்த லக்னத்தில் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? தனஸ்தான அதிபதி, வருமானம், குடும்பம் அப்படின்ற இன்னொரு வார்த்தையும் இங்கே சேர்த்து எழுதிட்டா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஒரு குடும்ப உறுப்பினர், புதுசாக வரக்கூடிய குடும்ப உறுப்பினர், புதுசாக தானே கற்றுக்கிறார் ஒரு பாடத்தை, அதுதானே அந்த இரண்டாம் பாவம். புதிதாக வரக்கூடிய குடும்ப உறுப்பினர், இப்போ ஆணாக இருந்தால் அவருக்கு வரக்கூடிய மனைவியை குறிக்கும். ஏற்கனவே உள்ள உறவுகள் அது வேறு, புதிதாக வரக்கூடிய உறவு. ஆனால் குழந்தை அப்படின்னும் போது 5ஆம் பாவகம், அதுவும் புதுசாக வரக்கூடியது தான். ஆனால் இது 5. குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்றது 2, ஏற்கனவே உள்ள குடும்ப உறுப்பினர்களையும் குறிக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான் பலன்களில். அப்போது இந்த 2க்குரியவர் லக்னத்தில் இருக்கும்போது பாருங்கள், குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகர் மீது பாசமாக இருப்பார்கள். ஒருத்தர் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள், ரெண்டாம் அதிபதி லக்னத்தில் இருக்கும் பொழுது அந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் அவரை சார்ந்து இருப்பார்கள், அவர் மீது பிரியமாக இருப்பார்கள். இதுதான் விஷயம். ஒரு பாவக அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தை சார்ந்து இருப்பார். அந்த பாவகத்தோடு தொடர்பு, அன்பு, பிரியம், ஒரு இணைப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வகையில் ஒரு அருமையான ஒரு விஷயம். இன்னொன்று, ஜாதகர் பார்த்தீங்கன்னாக்கா வருமானம் தேடி வரும். ஏன்னா ரெண்டாம் பாவகம், ஒரு பாவக அதிபதி எந்த பாவகத்துக்கு செல்கிறாரோ அதை தேடி செல்கிறார், விரும்பி செல்கிறார் அப்படின்னு அர்த்தம். அது சுபகிரகமாக இருந்தால் நல்லது, அசுப கிரகமாகவோ மறைவு ஸ்தானம் சொல்லுவோம் 6 8ஆம் அதிபதியாகவோ இருந்தால் நல்லது இல்லை. புரிஞ்சிடுச்சிங்களா? யார்
வருகிறார் என்பது முக்கியம். அப்போ 2ஆம் பாவகத்தில் நல்ல ஸ்தானம், ஜாதகருக்கு தேவையான ஒரு ஸ்தானம். அது என்ன ஆகுதுன்னா லக்னத்தை நோக்கி வருகிறது. இந்த பாடத்தோட முடிவில் ஏ அணி பி அணி அப்படின்னு தனியாக பிரித்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏ அணி பி அணி பாடத்தோட நடுவில் இடையில கூட சொல்லுவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த இன்றைய தலைப்பு ஒட்டி பார்த்துட்டு ஏ அணி பி அணி. ஏ அப்படின்றது தலைவர் சொல்லிடுறேன், குரு டீமில் எந்தெந்த கிரகம் வரும். பி அணி வந்து சுக்ரன் டீமில் யார் யார் வருவாங்க. இதை தெரிஞ்சிடுச்சுன்னா பலனுக்குள்ளே வர்றது ரொம்ப ஈஸிங்க. உயர்நிலை வகுப்பிற்கு படிக்கும்போது ரொம்ப சுலபமாக இருக்கும் பலன் எடுப்பதற்கு. சரிங்களா? இது வந்து லக்னாதிபதி செவ்வாய். இப்போது சுக்ரன் இவருக்கு நண்பராக இல்லையா? அப்போ செவ்வாய் ஏ அணியில் வருவாரா பி அணியில் வருவாரா? சுக்ரன் ஏ அணியில் வருவாரா பி அணியில் வருவாரா? இது தெரிஞ்சிட்டா அடுத்த அட்வான்ஸாக இந்த சுக்ரன் இந்த மேஷத்துக்கு அமர்ந்தது நல்லதா இல்லையா? இவ்வளோ நேரம் சொன்ன விஷயங்கள் நல்லது. பாவக ரீதியாக கிரக ரீதியாகவும் பார்க்கணும். பாவக ரீதி அப்படின்றது ஒரு கோட்பாடு வருகிறது. கிரகங்கள் லக்னமே எடுக்காமல் கிரகங்கள் மட்டும் எடுக்கிறது ஒரு கோட்பாடு இருக்குது. கிரக காரகத்துவங்கள், பாவக காரகத்துவங்கள், இப்படி நீங்கள் ஜோதிட பாடங்களை புரிந்து கொள்ள வேண்டும். கவனிக்கிறீங்களா? ஜோதிட கேள்வி உண்டு, ஒவ்வொரு பதிவிலும் ஒரு பரிசு. ஆனால் இன்னும் லாங் டேர்ம் இருக்குது, இன்னும் நிறைய நாட்கள் இருக்குது, நிறைய மாதங்கள் இருக்குது. இருந்தாலும் ஒரு உத்வேகம், இதை பார்ப்ப உங்களுக்கு ஒரு பூஸ்டப் கொடுப்பதற்காக சிறு பரிசு நான் கொடுக்க இருக்கிறேன். அதனால் என்னுடைய கேள்விக்கு பாடத்தை முழுமையாக பார்க்கணும். ஸ்கிப் பண்ணிட்டேன், கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. நான் என்ன கேள்வி வேணாலும் கேட்பேன். இன்றைய வீடியோ பதிவு தொடர்பாக ஃபுல்லாக பார்த்துட்டு கேள்வி இடையிலையும் கேட்பேன், லாஸ்ட்லேயும் கேட்பேன். அந்த கேள்விக்கு உண்டான பதிலை கீழே கமெண்ட்ஸில் கொடுக்கணும். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பதிலை கீழே எழுத வேண்டும். சப்ஸ்கிரைபர்கள் மட்டும்தான் இந்த சலுகை. சரி, அடுத்தபடியாக பாருங்கள். 2ஆம் அதிபதி 2லேயே இருந்தால், 2ஆம் அதிபதி 2லேயே இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆட்சி, இவருக்கு சுபம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். 2ஆம் அதிபதி 2ல் இருப்பது மகா உத்தமம். இவருக்கு வந்து நிலையான வருமானம், தொடர் வருமானம். சுக்கிரன்லாம் லக்ஷ்மி கடாட்சம், நல்ல வருமான பிராப்தம், பேச்சு இனிமையான பேச்சு. சுக்கிரன்னா அழகு, நளினம், அருமையான பேச்சு. சுக்கிரன்றது மனைவியை குறிக்கும். இது வந்து ஆண் ஜாதகமாக எடுக்கும்போது மனைவியை குறிக்கும், இல்லை பெண் ஜாதகம் போது கணவரை குறிக்கும். கலத்திரக்காரகர் சுக்கிரன். அப்போ 2லேயே இருக்கும் பொழுது திருமணத்திற்கு பிறகு சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். ஒருத்தரோட ஜாதகத்தை சுக்கிரன் எப்போங்க அதிகப்படியாக ஆக்டிவேட் ஆகும்? எல்லா காலம் பிறந்ததுலேருந்து ஆக்டிவேட் தாங்க. நான் சொல்கிறது இப்போ திருமணத்துக்கு பிறகு தானே அந்த மனைவின்ற ஒரு பந்தம் ஆக்டிவேட் ஆகுது. அந்த மாதிரி இந்த சுக்கிரன்ற காரகத்துவம் ஆணோ பெண்ணோ அந்த திருமண பந்தம் ஆக்டிவேட் ஆகிறது. திருமணத்திற்கு முன்பு எந்த கிரகம்? வாலிப வயதிற்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கல. பருவ வயதின் போது புதன். காதல், அன்பு விஷயத்திற்கு, எளிமையான ஒரு விஷயத்திற்கு புதனை நாம் எடுத்துக்கணும். சரிங்களா? காதல் அப்படின்றது புதன்க. எப்பவுமே வந்து ஒரு குறிப்பு சொல்கிறேன். திருமணத்துக்கு முன்னாடி விருப்பப்படுவார்கள், புதனுடைய ஆதிக்கத்தினால் ரொம்ப ஒத்துமையாக இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகு அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு மாறுவதற்கு வாய்ப்பு நிறைய பேருடைய காதலர்கள் திருமணத்தில் இருக்குது. திருமணத்திற்கு பிறகு என்னென்னா சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகுது. அது வரைக்கும் புதன் சூப்பராக இருந்த அவங்களுக்கு புதன் நல்லாயிருக்கும், சுக்கிரன் சரியில்லாம் மாட்டிக்குவாங்க. ரெண்டுமே நல்லா இருக்கிறவங்க தான் காதலித்து திருமணம் செய்யும்பொழுது சுப வாழ்க்கை சூப்பராக இருக்குது அவங்களுக்கு. அப்போ சுக்கிரன் இது போல் நல்ல அமைப்பில் இருக்கணும். இப்போ இந்த பதிவில் சுக்கிரன் சேர்த்து நீங்கள் பார்த்துருங்க. சுக்கிரன் எங்கே இருந்தால் நல்லது, இங்கே 2ஆம் பாவகத்துக்கு தான் பார்க்குறேன். சுக்கிரனையும் சேர்த்து தான் உங்களுக்கு பலனாக வருது. ஒரு சுக்கிரன் எந்தெந்த பாவத்தில் அமர்றது நல்லதுன்றதெல்லாம் வருது பாருங்கள். அடுத்தபடியாக இந்த சுக்கிர பகவான் 3ல் வரும்பொழுது சுக்கிரன் வந்து சகோதரிகளையும் குறிக்கும். பாருங்கள், ஒரு பாவகத்தில் போகும்போது அதனுடைய காரகம் அந்த பாவகத்துக்கு ஏற்றாற் போல் மாறுபடும். இப்படி தான் பலன் ப்ரெடிக்ஷன் எடுக்கணும் என்பது பராசர முனிவர் வகுத்த ஒரு நியதி. பாருங்கள், 3 தைரிய வீரியஸ்தானம். 3ங்கிறது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 3ஆம் பாவகத்திலே சுக்கிரன் 2ஆம் அதிபதி 3ல் இருக்கிறார். அது இளைய தம்பி என்ற ஒரு விஷயம். இப்போ சுருக்கமாக அதை புரிஞ்சுக்க, தைரிய வீரியம் இளைய தம்பி அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இவருடைய குடும்ப உறுப்பினர்கள் லக்னத்தில் இருக்கும்போது ஜாதகர் மீது பிரியம் இந்த 2ஆம் பாவகாதிபதி 3ல் இருக்கும் பொழுது இவருடைய சகோதரர், இளைய சகோதரர் மீது குடும்ப உறுப்பினர்களுக்கு பிரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே கொடுக்கிறது. அதே போல் இதே கலத்திரக்காரகராக வரும்பொழுது சுக்கிரன்
அங்கே பாருங்கள், அவங்க வீட்டில் உள்ளவர்கள் எல்லோரையும் அனுசரித்து நடந்து கொள்வார். இன்னொன்று, இது தைரிய வீரியஸ்தானம் அப்படி புரிஞ்சுக்குங்க. திருமண விஷயத்தில் தைரிய வீரியஸ்தானம் அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ஆணுடைய ஒரு தைரியம் வீரியம், ஆண் மகன் ஆண் பிள்ளையா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த தைரிய வீரியத்தை கொடுக்குறது 3. அந்த இடத்துல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து அந்த ஹார்மோன் அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். திருமணத்திற்கு மிக உகந்த தகுதி உடையவராக, குழந்தை பாக்கியத்திற்கு அடித்தளமான அந்த வீரியஸ்தானம் என்பது மிக விசேஷமாக இருக்கும். அது ஆணாக இருக்கும் பட்சத்தில், இது ஆணாக இருக்கும் பட்சத்தில். பெண்ணுக்கு வீரியஸ்தானம், அதாவது பெண்ணுடைய ஜாதகப்படி ஆணின் வீரியஸ்தானம் என்பது 9ஆம் பாவத்தை நாம் பார்க்கணும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் ஆணுடைய அவருக்கு வரக்கூடிய கணவருடைய வீரியஸ்தானத்தை 9ஆம் பாவ ரீதியாக பார்க்குறோம். 7க்கு 3. இங்கே லக்னத்துக்கு 3 ஆண் ஜாதகமாக இருக்கும்போது ஆணுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நல்ல அமைப்பு. இப்போ புரிஞ்சிச்சிங்களா? அப்போது 2ஆம் பாவக அதிபதி 3ல் இருக்கிறது. ஜாதகருக்குடைய வருமானமே அவருக்கு தைரியங்க. கை நிறைய சம்பளம். இது ஒரு விளம்பரத்தை சொல்லுவாங்க பாரியா, புது காரு, புது வீடு, புது மனைவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கலக்கிற அப்படின்ட்டு அந்த பேரில் வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு விஷயங்க. கலக்குவார். சுக்கிரனாலே குதூகலம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் எவ்வளோ ஆனந்தமாக சந்தோஷமாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அட்டன் பண்ணுறதெல்லாம் வந்து அந்த சுக்கிரனுடைய காரகத்தான். திருமண விசேஷத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அதனால தான் சுக்கிரனை வந்து மையப்படுத்தி நம்ம பார்க்கறது வழக்கம். அடுத்தபடியாக இந்த சுக்கிரனை 4ஆம் இடத்துல எழுதுகிறேன். நான் நடத்தும் விதம் உங்களுக்கு தெளிவாக புரியுது, பொறுமையாக நடத்துகிறேன் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லைங்க கொஞ்சம் வேகமாக போகிறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை சார் கரெக்டாக கொண்டு போகிறீங்க, தெளிவாக புரியுதுனாலும் கமெண்ட்ஸில் சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு ஏற்றா போல் பாடம் நடப்பேன். ஏன்னா நான் வந்து பொதுவாக எல்லோருக்குமான ஒரு பார்வையில், நல்லா தெரிஞ்சவங்களுக்கும் சரி, இந்த ஜோதிடம் புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ஏற்கனவே படித்தவங்களுக்காக இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு விஷயத்தை நடத்துகிறேன். என்னுடைய இப்போ இந்த யூடியூப் சேனல் யார் பார்க்குறீங்கன்றது நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்கிறத வச்சு தான் உங்களுக்கு நான் இன்னும் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கணும். ஆனால் நான் இருக்கிறத சொல்லி கொடுத்துருவேன். இன்னும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்ல கமெண்ட்ஸில் நீங்கள் சொன்னால் தான் தெரியும். சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க. கேள்வி தாராளமாக கேட்கலான்னு சொல்ல வரேன். 1 2 3 4 2ஆம் அதிபதி 4ல் இருப்பது நல்லதா? நல்லது. இப்போ இது வரைக்கும் 1ல் இருக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி 2ஆம் பாவத்திலே ஆட்சி பெறுவது, அவர் சொந்த வீட்டிலே ஆட்சி பெறுவது சிறப்பு. 3ல் இருப்பதும் சிறப்பு, 4ல் இருப்பதும் சிறப்பு. அப்போது இந்த குடும்ப உறுப்பினர்கள் எல்லோருமே இந்த ஜாதகருடைய தாய் மீது ஒரு இணக்கமாக இருப்பார். ஜாதகரும் தான் சேர்த்து தான் இங்கே, ஏன்னா இவரோட பாவகதி தானே, இவரும் சேர்த்து தான். அப்போது தாய் மீது தாய் அன்பு பாசம் நேசம் என்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப அனுகூலமான வீடு வாகன யோகத்தை வேறு கொடுக்குது. இவர் சம்பாதித்து வீடு கட்ட யோகம். நிறைய பேர் கேட்பாங்களேங்க, எப்பொழுது வீடு கட்டுவேன்? ஒரு ஜாதகர் வரார், ஒரு 30 வயசில் வந்து கேட்குறார். ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன், 40 வயசில் கேட்கலாம், நீங்கள் எத்தனை வயசுல வேணும் வீடு கட்டுங்க, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். கேட்குறாரு போது அப்போ அவருக்கு லக்னத்தை பாருங்கள், 4ஆம் பாவத்தை எடுங்க, 4ஆம் பாவக அதிபதி தசாபதி வருதான்னு பாருங்கள், அவர் எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும். அப்போ இங்கே இந்த வீட்டு அதிபதி சந்திரன், அதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கவில்லை. நாம் வந்து 2ஆம் அதிபதி தான். இந்த ஜோதிடம்ன்றது கடல் அப்படிங்கிறத பார்த்தீங்களா, உள்ளே போனீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு கிளை, அது ஒரு கிளை போயிட்டே இருக்கும். சுக்கிரன் 4ல் இருப்பது விசேஷம். இது காரகோ பாவக நாஸ்தின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் உயர்நிலையில் சொல்லித்தரேன், இப்போ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். உயர்நிலை செல்வதற்கு முன்னாடி சொல்லிவிடுவேன். ஒரு அதுக்கு முந்தைய 10 பாடத்தில் 100 பாடம் சொன்னால 80லேருந்தே இதை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிடுவேன். இடையிலையும் தேவைப்பட்டால் அதை பற்றி நான் பேசுவேன். அப்போது காரகோ பாவனாஸ், காரகாதிபதி சுக்கிரன் சந்திரன் என்பது கொஞ்சம் மைனஸ், ஆனாலும் இந்த லக்னத்துக்கு நல்லதுங்க. வீடு வாகன யோகத்தை கொடுக்குது, சிறப்பு தானே. ஓகே குட். அடுத்தது 5ல் இருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிறோம். மேஷ லக்னம் 2ஆம் அதிபதி சுக்கிரன் 5ல் இருக்கிறது நல்லதா? இதுவும் நல்லது தான். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள், இவருடைய குழந்தை மீது ஒரு பாசம், அதுவும் இல்லாமல் சுக்கிரன் அப்படின்றது என்ன, இப்போ இவருக்கு குழந்தை பிறந்த பிறகு தான் செல்வ செழிப்பு அதிகமாகிறது. திருமணத்துக்கு பிறகு அல்ல, திருமணத்துக்கு பிறகு குழந்தை பிறந்த பிறகு. சில பேர் உயில் எழுதிப்பாங்க பார்த்தீங்களா, என்னுடைய மகனுக்கு, அதாவது அவருடைய மகன் ஒருத்தர் உயில் எழுதுகிறார், அவருடைய மகனுக்கு திருமணமாகி குழந்தை பிறந்த பிறகு இந்த சொத்தெல்லாம் பேரனுக்கு சேரும், அவருடைய மகனுக்கு மகனோட பிள்ளைக்கு சேரும், தாத்தா எழுதி வைப்பார் இல்லை, அந்த மாதிரி அர்த்தங்க இது. இங்கே அந்த ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அந்த மாதிரி இவர்களுடைய செல்வ செழிப்பானது எப்பொழுது வருதுன்னா குழந்தை பிறந்த பிறகு. குறிப்பாக அது சுக்கிரன் என்பதால் பாருங்கள், அது பெண்
குழந்தையாக இருக்கும்போது இன்னும் ஒரு விஷயத்தை கொடுக்கும். இருந்தாலும் இந்த சூரியன் வீடாக இருக்கிறதுனால ஆண் குழந்தைக்கும் அனுகூலமான ஒரு தன்மை. இது ஆனா பெண்ணாலாம் கேட்பாங்களா, அதெல்லாம் போக போக உங்களுக்கு புரிய வரும். அப்போது 5ல் வரும்போதும் சிறப்பு. சரிங்க, சுக்கிரன் 6ல் வரலாமா? இதில் வந்து ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குதுங்க. சுக்கிரன் இந்த 6ஆம் இடம் என்பது இந்த லக்னத்துக்கு 6 இல்லையா, அதில் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. வெறும் மைனஸே சொல்ல முடியாது. இது வந்து ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் வந்து உத்தியோகஸ்தானம், ஜாதகர் சொந்தமாக செய்யக்கூடிய உத்தியோக அமைப்பை அனுகூலத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயங்க. அப்போது ஜாதகர் என்ன வேலை செய்வார், எந்த மாதிரி உத்தியோக அமைப்பு அமையும், இது மாதிரிலாம் சில கேள்விகள்லாம் வருது இல்லைங்களா. அப்போ இந்த 6ஆம் பாவகாதிபதி புதன், அது வைத்து தான் பலன் சொல்லணும். ஆனால் இப்போ நம்ம 2ஆம் அதிபதி 6ல் இருக்கிறதுனால ஜாதகர் வருமானம் பாருங்கள், 2ன்றது வருமானம் சம்பாத்தியம், 6ங்கிறது உத்தியோகம். அப்போ ஜாதகருக்கு சொந்த தொழிலை விட, நோட் பண்ணுங்கள், சொந்த தொழில் சுயமாக அவர் பணம் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறத விட ஒரு உத்தியோகம், இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனோமா, அழகாக வேலை செஞ்சோமா, மாதமான சம்பாதிச்சோமா, குடும்பத்தை பார்த்துக்கிட்டோமா, வசதி வாய்ப்போடு வாழ்ந்துட்டுருக்குறோமா அப்படின்னு இருக்கணும். 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் இன்னும் பல விதிமுறை இருக்குது சொந்த தொழில் உத்தியோகத்துக்கு. இந்த ஃப்ளோக்கில் இது வரும் பொழுதுனால உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு அதை வரிசைப்படுத்தி சொல்கிறேன். 6ல் இருப்பது உத்தியோகம் சார்ந்து நல்லது. நோய் கடன் எதிர்ப்பு அப்படின்னு வருது இல்லையா, அப்போ என்ன ஆகிடுதுன்னா இவர் பெண்கள் வகையில் சில தொந்தரவுகளை அனுபவிக்கக்கூடியவராக ஆகிவிடுவார். பெண்கள் விஷயத்தில் வீக்னஸை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் மட்டுமே. 2ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்து 6ல் இருந்துட்டால் மட்டும் வீக்னஸ் அல்ல, உடனே அப்படியே போட்டு பிடிச்சக்கூடாது. லக்னாதிபதி வலு குறைந்து இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் எப்படிங்கன்னா போக நம்ம பார்க்கலாம், பாவ கிரகத்தோடு சேர்றதெல்லாம். அதான் இப்போ ஏஎன் பிஎன்லாம் சொல்ல போகிறேன். அப்போது இதை மாதிரிலாம் இருக்கும் பொழுது இவர் வந்து இந்த நோய் கடன் எதிர்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தாக்கம் உள்ளது. லக்னாதிபதி வலு குறைந்திருந்தால் பெண்கள் வகை, பெண்கள் எதிரி ஸ்தானம் இல்லையா, அங்கே என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா அதை சார்ந்த எதிர்ப்புகளை ஜாதகம் சந்திக்கக்கூடியவராக இருப்பார். அப்போ இவர்கள் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கும். ஒரு உத்தியோகத்துக்கு போகிறாரு, அங்கே முதலாளி வந்து பெண்ணாக இருக்கிறாருன்னா போச்சு, அங்கே வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்து தான் வேலை செய்கிற வரைக்கும் பார்த்து தான் செய்யணும், வேறு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும். அது மாதிரி ஒரு விஷயங்க அது 6ஆம் இடத்துல. சரிங்களா, அடுத்தபடியாக இன்னும் பல விஷயம் சொல்லலாம், இப்போதைக்கு இந்த விஷயம். அதே போல் கடன் தொந்தரவு, கடன் உபாதைகள்லாம் மாட்டிக்க, பணம் வருமானம் சம்பாதிப்பார், கடன் கொடுக்கறதுக்கே சரியாக இருக்கும். இவங்களாம் நான் என்ன டிப்ஸ் சொல்லுவேன் தெரியுமா, யாருக்கு 6ல் போயிடுச்சு, ஏதோ ஒரு வீடு வாங்கிடணும், ஒரு பொருள் விலை உயர்ந்த பொருள், அதாவது அவர் என்ன சம்பாதிக்கிறவர் விரலுக்கேற்ற வீக்கம்தான். 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு 10,000த்துக்கோ, லட்ச ரூபாய் சம்பாதிச்சுட்டு 1 கோடிக்கோ எல்லாம் கடன் வாங்கிடக்கூடாது. அவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதில் 10% வெளியில் கடன் போல் வாங்கணும். கடன்னா பொருளாக வாங்கணும், நகை, தங்க நகையோ இடமாகும். அதுவும் ஜாதகத்தில் பார்க்கணும், தங்க நகையாக வாங்கணுமா இடமா வாங்கணுமா, இதெல்லாம் வந்து போக போக சொல்லுவேன். அந்த மாதிரி அமையும் பொழுது ஜாதகர் என்ன பண்ணணும், சிறு தொகை வாங்கிட்டு மாதம் அவர் வாங்குகிற சம்பளத்துலேருந்து கொஞ்சம் கடன் கொடுத்துட்டு வரணும். இவங்கெல்லாம் யார், 2ஆம் அதிபதி 6ல் இருக்கணும். இது எந்த லக்னமாக இருந்தாலும் பொருந்தும். சரி, அடுத்தபடியாக 7 பாருங்கள். சாதாரண ஒரு 2ஆம் அதிபதியை வைத்து நாம் சொல்லும்போது எவ்வளோ விஷயம் வருது பார்த்தீங்களா. அடிப்படை ஜோதிடமே இல்லை இதுவே உங்களுக்கு உயர்நிலை பலன் சொல்லும் ஜோதிடமாகத்தான் நான் கொண்டு போகிறேன். அதனால தான் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் சொல்கிறது எந்தளவுக்கு புரியுது, இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லலாமா நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்களை நான் உங்களோடு பகிர்ந்துக்குவேன். ரைட்டு, அடுத்தபடியாக 7ஆம் இடத்திலே சுக்கிரன் வருவது. உங்களுக்கு ஒரு கேள்வியும் கேட்பேன்னு சொல்லியிருக்கிறேன், பாடத்துடைய நடுவில் அல்லது கடைசியில் பதில் கீழே கமெண்ட்ஸில் சொல்ல வேண்டும். சரி, சுக்கிரன் 7ல் வர்றது நல்லதா? இதுவும் 50%ன்னு சொல்கிறத விட ஒரு 60% தான் நல்லது, 40% மைனஸ் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தையும் கொஞ்சம் சொல்லிவிடுவோம். இந்த 2ஆம் அதிபதி 7ல் இருக்கிறதுன்னு என்ன விஷயம் அப்படின்னும் போது, குடும்ப உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு வரக்கூடிய மனைவி அல்லது பெண்ணாக இருந்தால் கணவர், அவங்க மேலே ஒரு பிரியம் பாசத்தோடு இருப்பாங்க, ரொம்ப அழகாக பார்த்துக்குவாங்க. ஒரு வீட்டுக்கு போனாலே, புகுந்த வீட்டுக்கு போனாலும் மதிப்பு மரியாதை நிறைய பேர் கிடைக்கும் பாருங்கள். அதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உள்ள கொடுப்பேன், அவங்க ஜாதகத்தில் கொடுப்பேன். சும்மா உங்கள் ஜாதகத்தில் குறைய வச்சுட்டு எனக்கு மாமனார் சரியில்லை, மச்சனும் சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க சரியில்லைன்னு சொல்கிறது சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா, உங்கள் ஜாதகம் சரியாக இருக்குதான்னு பார்த்துக்குங்க. இப்படி இருக்குதா, இப்போது உங்களுக்கு வரக்கூடிய உறவுகள் இப்படி இருப்பாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தாகணும். அதான் ஒரு செயல், வேறு வழி வரல. சரிங்களா, அதனால் பாருங்கள், இந்த 7ல் வர்றது நல்லது. அதே சமயம்
ஜாதகம் வந்து பார்த்தா மனைவி சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இருக்கும். இன்னொன்று இது 7ல் வர்றதுனால திருமணத்துக்கு பிறகு நல்ல வருமானம், இன்னும் அட்வான்ஸ் திருமணத்துக்கு பிறகு நல்ல சம்பாத்தியம் ஏற்படும் ஜாதகருக்கு. சுக்கிரன் கலத்திரம் அல்லவா, மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் ஜாதகம் நன்றாக சம்பாதிப்பார். அதனால தான் 60% நல்லதுன்னு சொன்னேன். இன்னொன்றுங்க, இது ஆண் ஜாதகமாக இருந்தால் இது கலத்திர காரகம், ஒவ்வொரு பாவத்துக்கும் காரகாதிபதினு இருக்குது. போக போக சொல்ல போகிறேன். என்ன சார் போக போக சொல்ல போகிறீங்க, போக போக சொல்ல போகிறீங்கன்னா ஜோதிடம் பெரிய கடலுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உள்ளே போனோம். ரைட்டு. அப்போது இந்த சுக்கிரன் இங்கே இருப்பது நல்லது இல்லை. அது காரக பாவக நாசி அந்த அடிப்படையில் வர்றது. அந்த வகையில் மனைவி சார்ந்த விஷயமும் அது கனவு சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன மைனஸ் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது லக்னம் நட்சத்திர ரீதியாக அவருக்கு திருமணமான தேதி இது அடிப்படையில் பொறுத்து இருக்குது. எண்கணித ரீதியாக அவர் ஃபோன் நம்பர் எப்படி இருக்குது இதெல்லாம் பொறுத்து சூப்பராக இன்னும் அவர் சரி பண்ணிக்கலாம். அதெல்லாம் சரி. அப்போது 7ல் இருக்கிறது நல்லதா அப்படின்னும் போது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு தான், 60% நல்லதே. அடுத்தது 8ஆம் இடத்துல சுக்கிரன் வரும்பொழுது நல்லதா அப்படின்னா, இது வந்து மறைவு ஸ்தானம்னு நாம் சொல்லியிருக்கிறோம். சில பேர் வந்து ஏற்கனவே ஜோதிடம் படித்தவர்கள் மறைவு ஸ்தானம் 8ஆம் இடம் பெரிய மறைவு இல்லை, சுக்கிரனுக்கு மட்டும். மற்ற கிரகங்களுக்கு மறைவு உண்டு, சுக்கிரனுக்கு மட்டும் 8 வந்து பெருசாக மறைவாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கிறது. சரி. இன்னொன்று பாருங்கள், 2ஆம் அதிபதி உட்கார்ந்து தான் வீட்டையே பார்க்குறாரு. எவ்வளோ பெரிய விசேஷம் சுக்கிரன். அப்போது இவருக்கு எப்படி வருமான ஸ்தானமானது எப்படி வருகிறது என்றால், வெளியூர் வெளிநாடு, ஏன்னா மறைவு ஸ்தானம், வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயத்திலேருந்து நல்ல வருமான பிராப்தம் ஜாதகருக்கு உண்டு. உள்ளூரை விட வெளியூரில் நல்ல பிராப்தம் நல்லாயிருக்கும். வெளியூருக்கு போய் வேலை செய்யலாமா இல்லை சொந்த ஊரில் செய்யலாமான்னு கேட்டால் வெளியூருக்கு போய் செய்யுங்கன்னு சொல்லலாம் ஒரு ஜாதகமாக. ஆனால் இது மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால பெண்கள் சார்ந்த விஷயத்தில் நோய் தாக்கம் வந்துவிடும். லக்னாதிபதி வலு குறைந்து விட்டால் தேவையில்லாத குணப்படுத்த முடியாத நோய்க்கு பெண்கள் சார்ந்த விஷயத்தில் தாக்கம் ஏற்பட்டுவிடும். மறைவு ஸ்தானத்தில் தாக்கம் அதிகமாக இருக்கும். மருத்துவ செலவு தொடர் சிகிச்சை தரக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுத்து விடும். அதனால் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும். பொதுவாக 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலங்க. சரிங்களா? ரைட்டு. இப்போது இது பொதுவான ஒரு விஷயம். இப்போ நோய் கண்டம் அவமான விபத்து அப்படின்னும் போதும் ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. சுக்கிரன் தானே சுபகிரகம்னு நினச்சிடாதீங்க. சுக்கிரன் வந்து கொஞ்சம் வந்து உயிர் அளவு கூட சில சமயம் ஆப்போசிட்டாக மாறக்கூடிய ஒரு கிரகம். சுக்கிரன் சுபகிரகம் நினைத்து விடக்கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க. அடுத்தபடியாக நம்ம 9க்கு போயிடலாம். 2ஆம் அதிபதி இந்த மேஷ லக்னப்படி தான் பார்க்குறோம், பொதுவான சில விஷயமும் பார்க்குறோம். 9ல் இருக்கிற 2ஆம் அதிபதி 9ல் இருக்கிறது நல்லதா? ரொம்ப விசேஷங்க. இது தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம். சரிங்களா? இது பூர்வ புண்ணியம். 5ன்றது பூர்வ புண்ணிய கர்மானால அவருடைய வருமானத்தை குழந்தைக்கு பிறகு நல்ல யோகத்தை கொடுக்குது. இது வந்து தந்தை, இவர் பிறந்தது முதலே தந்தை வகையிலான தந்தை சிறந்த செல்வாக்கு. சுக்கிரன்னா செல்வாக்குன்னு புரிஞ்சுக்குங்க. குருன்றது கோடீஸ்வரன், இது வந்து செல்வாக்கு, லட்சாதிபதி என்பது குறிக்கும். அப்போ இவருடைய தந்தை மிகுந்த செல்வந்தராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு அழகாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ ஜாதகருக்கு நல்ல ஒரு அனுகூலமான ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது சுக்கிரன். அது குருவோட வீடு இருக்கிறது, அது ஒரு விஷயம். இருந்தாலும் சுக்கிரன் 9ல் இருக்கிறது நல்லதா என்றால் நிச்சயமாக ஒரு நல்ல அனுகூலத்தன்மையை கொடுக்கும். தந்தை விஷயத்தில் நல்ல பொன் பொருள் சேர்க்கை ஜாதகருக்கு உண்டு என்பதை நீங்கள் அழகாக இதை உணர்ந்து கொள்ளலாம். இவருக்கு வரக்கூடிய மனைவியை தேர்ந்தெடுக்கக்கூடிய தகுதி தந்தைக்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி. நன்று அழகாக நளினமாக பேசக்கூடியவர், அழகானவர் அப்படின்னு சுக்கிரன் எந்த பாவத்தில் இருக்குதோ இந்த ஜாதகரோட உறவுகள் அழகானவர்கள், இனிமையானவர்கள், நல்ல செல்வாக்கு நிலை உடையவர்கள்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். அடுத்தபடியாக 10ல் சுக்கிரன் வராருங்க, இருக்கிறார் என்று எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது விசேஷம். 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் உத்தியோகம், 2ஆம் அதிபதி 10ல் இருந்தால் சொந்த தொழில். இது வந்து ஒரு வாசகம், ஒரு வார்த்தை சொன்னாலும் திருவாசகம் மாதிரி இருக்குது சார். அது மாதிரி ஒரு வாசகம் இந்த ஜோதிடத்துக்கான அருமையான ஒரு வார்த்தை தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். 2ஆம் அதிபதி 6ல் இருப்பது உத்தியோகம், அடிமை தொழில், இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்வார், அருமையாக சம்பாதிப்பார், பதவிக்கு மேலே பதவி உயர்வு கிடைத்து கொண்டே இருக்கும். அதே 2ஆம் அதிபதி 10ல் இருக்கிறாருன்னா சொந்தமாக முதல் போட்டு அருமையாக சம்பாதிப்பார், அதுலேயும் ஒரு படிநிலை உயர்வை அடைந்து கொண்டே வருவார். ஆனால் லக்னாதிபதி மிக முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 10ல் இருக்கிறது ரொம்ப விசேஷமே. கர்மஸ்தானம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இந்த அளவுக்கு நீங்கள் இதை புரிந்து கொள்வது விசேஷம். கேள்வி கேட்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் கேள்வி கேட்கப்படும். இன்றைய கேள்வி இந்த பதிவுக்கான கேள்வி. அடுத்தது சுக்கிரன் 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் வராது. இது வந்து 11னா லாபம் வரலாமா? தாராளமாக வரலாம். எந்த லக்னமாக இருந்தாலும் 2 11 பணபரஸ்தானம் சொல்லுவோம், வருமான ஸ்தானம்.
2 லாபஸ்தானம் வருமானத்தினால எவ்வளோ சேவிங்ஸ் எவ்வளோ சேர்த்து வைப்பார் என்பது 11. அப்போது ஜாதகர் நல்ல லாபத்தை உடையவராக இருப்பார் அப்படின்றத புரிஞ்சுக்கங்க. இன்னொன்று சரம் சிரம் உபய லக்ன அடிப்படையில் பாதகம்னு ஒன்று இருக்குது. அதை இன்னும் நான் உங்களுக்கு சொல்லலை, அது அடுத்தடுத்த பதில் சொல்ல போகிறேன். இருந்தாலும் இந்த சரத்துக்கு இது பாதகம்னு நாங்கள் சொல்லுவோம். பாதகம்னா நம்பி ஏமாறுவது. பணம் நிறைய இருக்குதுப்பா அப்புறம் பார்த்துக்கலாம் நினைப்பார். ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது கடைசியில் அந்த நேரத்தில் பணம் இருக்காது. நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல, அது பாதக ஸ்தானத்தில் 2ஆம் அதிபதி போய் அமர்வது. ஒன்று இந்த வேறு லக்னமாக இருந்து 2ஆம் அதிபதி அந்த லக்னத்துடைய பாதக ஸ்தானத்தில் அமர்வது நல்லது இல்லை. பாதக ஸ்தானம்னா என்னன்னு கேட்குறீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள், அடுத்தடுத்த பதிவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வாரமும் அடுத்தடுத்த பதிவுகள் முடிஞ்ச வரைக்கும் நான் அடுத்த வாரமே பாதக ஸ்தானத்தை பற்றி நான் உங்களுக்கு நடத்துகிறேன், கவனிங்க சரிங்களா. இது இந்த அளவுக்கு உங்களுக்கு போதுமான ஒரு விஷயம். இது வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருக்குது. பட் 2ஆம் அதிபதி 11 இருக்குது, விசேஷம், நல்லதே, லாபம். அடுத்து 2ஆம் அதிபதி 12 வரலாமா அப்படின்னா, எப்படி 6ல் சுக்கிரன் வந்தால் 2ஆம் அதிபதி வந்தால் கடன் ஒன்று ஏற்படும். அப்போ ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு மாதம் அவர் சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு சிறு தொகை கடனாக தரணும்னு சொன்னால் மொத்தத்தையும் கொடுக்க முடியாது. அது மாதிரிலாம் பண்ணுறக்கூடாது. அந்த மாதிரி கடன் வாங்கிடக்கூடாது. திட்டமாக ஒரு 10% 20% கொடுக்குற மாதிரி இருக்கணும். மீது 80% வீட்டு செலவு சேவிங்ஸ், அதில் வேறு விதமான சேவிங்ஸ் கொண்டு வந்துடணும். அது வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும். அதுவும் அந்த ஜாதக லக்னாதிபதி வலுவை பொறுத்து இருக்குது. 2ஆம் அதிபதி 12 இருந்தால் விரயங்க. அப்போ இவருக்கு விரயம் அப்படின்ற விஷயமாக இருக்கிறதுனாலையும் 1 2 3 4 5 6 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு பாருங்கள். அப்போது கடன் சார்ந்த சுப விரையும் ஜாதகர் கண்டிப்பாக உண்டு. இவங்களாம் வந்து பணத்தை ரொக்கமாக மொத்தமாக வீட்டில் போட்டு சேர்த்து வச்சுட்டு பிறகு ஒரு வாகனம் வாங்கலாம், ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு வீட்டில் ஒரு விசேஷத்தை பண்ணலாம்னு நினச்சாங்கன்னா வாய்ப்பே இல்லை. இன்னும் ஒரு 10 ஆண்டு திட்டம் 5 ஆண்டு திட்டம்லாம் போட்டு வைக்க முடியாது. பணத்தை மொத்தமாக வச்சுட்டு பணம் வீக்குன்னு ஒரு விஷயம் இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருப்பீங்க. அதனால தங்கமாகவோ வீடாகவோ வேறு என்ன சேவிங்ஸ் திட்டம், அதாவது இந்த சீட்டு ஃபண்டு அந்த மாதிரிலாம் பணமாக போட்டு பணமாக எடுக்கிற வேலையை அவங்க செய்யக்கூடாது. பணம் போட்டு பணம் எடுக்கிறது, அதிர்ஷ்டத்தை நம்புறதெல்லாம் பண்ணவே கூடாது. வீடு வாகனம் இதில் தான் முதலீடு இவங்க பண்ணணும். பணத்தை கூட டெபாசிட் மொத்தமாக போட்டு வட்டிக்கு வாங்குறது அது கூட செய்ய முடியாது. இவங்க பணத்தை போட்டு பணத்தை எடுக்கவே முடியாது. ஸோ ஒரு சுக்கிரன் வேறு வீடு வண்டி வாகனம் அந்த அசையும் சொத்து அசையா சொத்துக்களை குறிக்கிறார். அந்த சார்ந்த ஒரு பொருளை வாங்கி மாதம் ஒரு டியூவில் கட்டி இந்த மாதிரி செஞ்சு சேவிங்ஸ் பண்ணிட்டார்னா சம்பாதிப்பார். ஒரு சிறு தொகை கடன் கட்டிகிட்டே வருவார். அந்த பொருள் அவர் சொந்தமாகிடும். இதுதான் சிறந்த புத்திசாலித்தனமான வழிமுறை. என்னிடம் ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நான் இந்த வழிமுறையை தான் நான் சொல்லிட்டு வரேன். இன்னும் அட்வான்ஸாக அவங்க ஜாதகத்தில் இன்னும் சூட்சம் முறையில் இந்த மாதிரி விளக்கம் இருக்குது. இப்படி நேரடியாக இருக்காது. பாவகதிபதி வேறு விதமாக சாரம் அடிப்படையிலையும் பாவக ரீதியாகவும் தொடர்பில் இருப்பார். அப்போ பார்த்து நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லுவேன். இந்த மாதிரி 12 பாவத்தில் வெறுங்க சாதாரண ஒரே ஒரு லக்னம் தான் எடுத்தேன், 2ஆம் அதிபதி எடுத்தேன், 12 பாவத்தை சொல்லி முடிச்சிருக்கிறேன். எவ்வளோ விஷயம் இப்போ இதில் நீ கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இதில் இன்றைக்கி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? ஒரு 10 வரிகளுக்கு மிகாமல், 10 வரிக்கு மேலேயும் போகக்கூடாது, குறையவும் கூடாது. அந்த 10 வரிகள் முன்ன பண்ண இருக்கலாம். 10 வரிக்கு எனக்கு என்னென்ன சொன்னேன், லக்னாதிபதி லக்னத்தில் இருந்தால் என்ன, 2ல் இருந்தால் என்ன அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இதை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை கீழே பதிவு செய்யுங்கள். இதுதான் இந்த பதிவுடைய கேள்வி. ஏன் நான் எல்லாத்தையுமே கேட்குறேன், சுருக்கமாக எழுதுங்க. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மேஷ லக்னம் 2ஆம் அதிபதி லக்னத்தில் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் ஜாதகரை சார்ந்திருப்பார், அப்படியே இது பண்ணிடலாம். அப்படியே ஃபிட். அது 2ஆவது 2லேயே இருந்தால் அவருக்கு நல்ல வருமான பிராப்தம் உண்டு. அந்த ஒரே ஒரு 2-3 வாரத்திலே 2ஆம் அதிபதி 3ல் இருந்தால் தைரிய வீரியஸ்தானம் இவருக்கு மிக சிறந்த ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கிறது. அது ஒரு கையில் பணத்தை பார்த்தாலே தைரியமாக தெம்பாக இருப்பார். 4ல் இருந்தால் குடும்ப உறுப்பினர்கள் தாய் பாசத்தோடு அன்போடு இருப்பார்கள். இப்போது 5ல் இருக்கிறார் என்றால் குழந்தை பிறப்புக்கு பிறகு நல்ல வருமான பிராப்தம். 6ல் இருக்கிறாருன்னா நோய் கடன் எதிர்ப்பு சார்ந்த விஷயத்தில், உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம், நோய் கடன் எதிர்ப்பில் இது நல்லது இல்லை. அப்போ சேவிங்ஸை இது மாதிரி டியூ போல் பணத்தை வந்து கடனாக சம்பாதிக்கக்கூடிய விஷயத்தில் கடனாக கொடுத்து செய்ய வேண்டிய விஷயத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. டியூவில் சில பொருளை வாங்கணும். அடுத்து 7ல் இருக்கிறது மனைவி வந்த பிறகு நல்ல ஒரு வருமான பிராப்தம். 8ல் இருந்தாக்கா நோய் கடன் எதிர்ப்பு என்ற ஒரு விஷயம் இருந்தாலும் 8ல் இருக்கிறது வெளியூர் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். 9னா தந்தை சார்ந்த விஷயத்தில் ஜாதக அனுகூலம். 10ன்னும் போது 2ஆம் அதிபதி 6ல் இருந்தால் உத்தியோகம், 10ல் இருந்தால் தொழில்னு சொன்னேன். இந்த மாதிரி சுருக்கமாக எழுதுங்க. 2ஆம் அதிபதி 11ல் இருந்தால் லாபம் நல்ல விஷயம் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். 2ஆம் அதிபதி 12ல் இருந்தால் விரயமாகுது. அப்போ ஏதாவது பொருளை வாங்கிட்டு மாதம் டியூ கட்டி அந்த பொருளை கடைசியில் சொந்தமாக்கிட்டால் அந்த பணமும் உங்களுக்கு சம்பாதிச்சுக்கான அர்த்தம் இருக்கும். இதை வந்து சுருக்கமாக நீங்கள் எழுதி கீழே வந்து கமெண்ட்ஸில் டைப் பண்ணி அழகாக கொடுங்க. ஸோ இது போல் தொடர்ந்து இன்னும் ஒரு 2 மாதம்
குறைஞ்சபட்சம் நீங்கள் காத்திருந்து உங்களுக்கான பரிசை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் பாருங்கள், புத்தகம் அப்படின்றது நீங்களே பணம் கட்டி வாங்கிட முடியும். நான் புத்தகத்தோட பேர் சொல்லிட்டா நீங்களே உங்கள் ஊரில் வாங்கிக்க முடியும். அதுவும் நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட நபர்களுக்கு தொடர்ந்து ஆர்வத்தோடு பார்த்துட்டு வரீங்களா, அவங்கள வந்து பூஸ்டப்படுத்துறதுக்கு அவர் ஒரு உற்சாக டானிக் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த உத்வேகத்திற்காக நான் அந்த ஒரு புத்தகம் நான் கொடுக்க இருக்கிறேன். யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். புதிய நேயர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களை போல் அடிப்படை ஜோதிட பாடம் படிக்கிறவங்க உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு தனிப்பட்ட நபர்களுக்கு இந்த வீடியோ பதிவை நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக பதில் கொடுப்பேன். கடந்த பதிவில் கேள்வி கேட்டவர்களுக்கு பதில் கொடுத்துருக்கிறேன். அந்த பதிவு சென்று பார்க்காதவர்கள் சென்று பாருங்கள். மறுபடியும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். எஸ்என் கணபதி தமிழ் ஹோரோஸ்கோப் சேனல். வாழ்த்துக்கள்.